சார் நான் ஏன் இதெல்லாம் பண்ணேன்னு நேரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என் மேல ஆக்ஷன் எடுங்க. என்ன சென்டென்ஸ்னாலும் ஏத்துக்கிறேன். பட் கிவ் மீ 5 days. 5 days எதுக்கு? நான் அந்த சுடலைய பிடிக்கணும். இம்பாசிபிள். நீ டிஸ்சார்ஜ் ஆனதும் உன்னை ஐபி என்கொயரி பண்ணணும். சார் கிவ் மீ 2 days சார். 2 நாள் அவனை பிடிச்சதும் என் மேல எந்த ஆக்ஷன் வேணாலும் எடுங்க. அவனும் உயிரோடு தான் இருக்கான். அவன் உடம்பு சரியாறதுக்கு முன்னால அவன் பிடிச்சி ஆகணும். ஏன்னா அவன் நிறைய பிளான் பண்ணி வச்சிருக்கான் சார். அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், போலீஸ் பாத்துக்குவாங்க. டோன்ட் வேஸ்ட் அவர் டைம். டாக்டர் கிட்ட பேசிட்டு வி வில் கம் லேட்டர். சார் 1 minute சார். நான் எந்த எதிர்பார்ப்பு இல்லாம இது பண்ணேன்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். அவன் வெளியே இருக்க ஒவ்வொரு மணி நேரம் யாருக்காவது ஆபத்து. ஹாஸ்பிட்டல் இருந்து டிஸ்சார்ஜ் ஆகிற வரைக்கும் எனக்கு டைம் கொடுத்துருக்கீங்க. அதுல 2 நாள் வேணும். 2 hours கொடுங்க சார். இப்ப மணி 8. 10 மணிக்குள்ள அவனை பிடிக்கிறேன். 2 hours பிடிக்க முடியுமா? மண்டே ஏதாவது ஐடியா வச்சிருக்கேன் சார். கொடுத்து பார்ப்போம். ஓகே, next 2 hours yours. Catch him. தேங்க்யூ சார். டேய் அந்த கபர்ட்ல இருக்க டிவைஸ் எல்லாம் பேக் பண்ணு. ஃபாஸ்ட். இந்த ஹாஸ்பிட்டல் 11th floorல கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. நம்ம அங்க போயிடலாம் சார். ஓகேடா, 11th floor தானே, வரேன். சாதர்காட் பிரிட்ஜ். ரொம்ப தூரம் போயிருக்க முடியாது. தோபி கல்லி, சங்கர் நகர் காலனி, நிம்போலி அட்டா, மலக்பேட். இந்த 4 ஏரியால ஏதாவது வீட்டுல இல்ல ஹாஸ்பிட்டல்ல அவங்கள மிரட்டி தங்கி ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கணும். ஹாஸ்பிட்டல் அவனுக்கு சேஃப் இல்லை. ஸோ அது கண்டிப்பா ஒரு வீடா தான் இருக்கணும். ஏதாவது வண்டியில ஏறி அந்த ஏரியா விட்டு வேற எங்கேயா ஓடி போயிருக்கலாம்ல? கரெக்ட். புல்லட் அவன் மேல படலன்னா அதான் செஞ்சிருப்பான். ஆனா புல்லட் ஊண்டோட அவன் ஸ்விம் பண்ணதுலயே நிறைய எனர்ஜி ட்ரெயினா இருக்கும். பிளட் லாஸ் வேற. இமீடியட்டா அவனுக்கு ஒரு சேஃபான பிளேஸும் ட்ரீட்மெண்ட்டும் தேவை. அதுதான் அவன் பண்ணிருக்கான். போலீஸை யூஸ் பண்ணக்கூடாது. அவனை தேடவோ விசாரிக்கவோ கூடாது. இப்போ அவன் இருக்கிற இடத்துக்கு பக்கத்து வீட்டுக்காரனோ எதிர் வீட்டுக்காரனோ இல்ல இந்த ஸ்ட்ரீட்ல யாராவது நமக்கு ஹெல்ப் பண்ணா அவனை கப்பு நம்பிக்கலாம்.